எப்பயுமே ஒரு 3D என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போதுமான அளவு ரெஃபரன்சஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ ரெஃபரன்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா நம்மளுக்கு கடைசியில் அவுட்புட் கிடைக்கும். நான் யூசுவலாக என்னோடய ரெஃபரன்சஸ் வந்து கூகுளில் இருந்தோ இல்லை வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்தோ எடுப்பேன். பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு இமேஜ் கிளிக் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற இமேஜஸ் வந்து கீழே நிறைய சஜஷனில் வரும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸை நான் டவுன்லோட் பண்ணி பியூர்ரெஃப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் லோட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா என் மைண்டில் வந்தக்கப்புறம் நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணுறேன். பேசிக்காக ஒரு கிளாஸ் ரூம் சீனில் ஸ்டூடெண்ட்டோட பெஞ்சஸ் தான் வந்து நிறையா இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை நான் மாடல் பண்ண போகிறேன். நான் பின்ட்ரெஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜஸை வந்து ரெஃபரன்ஸாக பிளெண்டருக்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஷிஃப்ட்டே கொடுத்து மெஷ்குள்ளே போய் ஒரு சர்க்கிளை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். நார்மலாக டிஃபால்ட் வேல்யூவாக சர்க்கிளுக்கு வந்து 32 வெர்டிசஸ் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ ஜாமெட்ரி தேவைப்படாது. ஸோ அதை வந்து நம்ம 16 ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எடிட் மோட்குள்ளே போய் அதை வந்து இசட் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் டவுன் பண்ணுறோம், மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணுறோம். நார்மலாக இந்த மாதிரி மாடலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் அப்புறம் ஸ்கேலிங் டவுன் மட்டும்தான் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பெஞ்சோட இந்த ஜாமெட்ரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பைப் வந்து பெண்ட் ஆகுது. நார்மலாக இந்த மாதிரி பெண்ட் ஆகிறது வந்து நம்ம மேனுவலாக கூட ட்ரை பண்ணலாம். சும்மா எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி வியர்டாகவும் சாப்பியாகவும் லுக் ஆகும். அது என்ன தான் மோடி எடிட் மோடில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேட்ஸ் போட்டு கொடுத்தாலும் அது வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் வராது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டையோ இல்லை பைப்பையோ நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எடிட் மோடில் வந்து ஸ்பின் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 3D கர்சரை வந்து நம்ம வேணுங்கிற இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம ரொட்டேட் பண்ணுற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணுறோம். 3D கர்சர் எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஷிஃப்ட் ப்ளஸ் மவுஸில் ரைட் பட்டன் அழுத்தினோன்னா அந்த இடத்துல வந்து 3D கர்சர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறனால ஒய் ஆக்சிஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு கர்வேச்சர் வந்து கிடைக்கும். அந்த கர்வேச்சர் வந்தக்கப்புறம் அந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜில் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வெர்டிசஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா ஒரு பாதி வரை எக்ஸ்ட்ரூட் பண்ணக்கப்புறம் நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்ரிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட். சிமெண்ட்ரிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜாமெட்ரியை வந்து கம்மி பண்ணும். அதனால வந்து ரெண்டர் டைம்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த பெஞ்சை வந்து நம்ம நிறைய டைம் வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். அதனால் அப்போ ரொட்டேட் பண்ணி மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல வந்து ஆப்போசிட்டில் வந்து ஃபார்ம் ஆகாமல் வேறு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா மிரர் மாடிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரிஜின் பாயிண்ட்டை வச்சு தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரிஜின் பாயிண்ட்டை வந்து நம்ம வேணுங்கிற இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடிட் மோட்குள்ளே போய் அந்த வெர்டிசஸை வந்து கிளிக் பண்ணுறோம் ஆல்ட் யூஸ் பண்ணி. மொத்தமாக செலக்ட் பண்ணக்கப்புறம் அந்த இடத்துல வந்து 3D கர்சரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போய் செட் ஒரிஜின்குள்ளே ஒரிஜின் டு 3D கர்சர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரிஜின் வந்து 3D கர்சர் இருக்க இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல ஆப்போசிட்டில் வந்துருக்கு. இப்போ கீழே அதே மாதிரி வந்து ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு ஆஃப் டேபிள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதே பைப் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடும் வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அப்படி மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணும்போது அது வந்து மேலே தான் போகும். ஏன்னா வந்து ஒரிஜின் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்குது. நம்ம வந்து இதோட ஒரிஜின் பாயிண்ட்டை வந்து இனி சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எம்டியை வந்து க்ரியேட் பண்ணுறோம். எம்டியை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மிரர் மாடிஃபையரில் ஒரு மிரர் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஐ ட்ரிப்பர் மாதிரி ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை தொட்டு நீங்கள் வந்து அந்த எம்டியில் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இன்னொரு ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்படி ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எம்டியை வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து அந்த மிரர் ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சோட பாட்டம் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே வந்து அந்த உடன் பார்ட்டை வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ஒரு பிளேனை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் மெஷ்குள்ளே போய். அதை வந்து இசட் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து பெவல் மாடிஃபையரை வந்து அப்ளை பண்ணுறோம். பெவல் மாடிஃபையர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து எட்ஜஸ் வந்து ஸ்மூத் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைட் கேப்சர் பண்ணவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ரியலிசம் வந்து ஆட் பண்ணும் பெஞ்சுக்கு. அப்புறம் வந்து பாட்டம் பார்ட் ஆஃப் த பெஞ்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா அதே மாதிரி இன்னொரு பிளேனை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து கீழே எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த வெர்டிசஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஹோல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது பூலியன் மாடிஃபையர் யூஸ் பண்ணி. ஆனால் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து சில டெக்ஸ்சரிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். அடுத்து இந்த மாதிரி ரைட்டிங் பெஞ்ச் க்ரியேட் பண்ண மாதிரி அடுத்து வந்து சேர் க்ரியேட் பண்ண போகிறோம். சேரும் வந்து பார்த்திங்கன்னா இதே கான்செப்ட் தான். வேணுங்கிற அளவுக்கு நம்ம பைப்பை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸ்பின் டூல் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணி மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். மேக்ஸிமம் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோம். கடைசியில் அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிசைரபிளாக கண்டிப்பாக அமையும்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்பின் டூல் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெர்டிசஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா அது வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் பெண்டு வந்து பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அது வந்து அவ்வளோக்கா வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் வேணும்னா நம்ம வந்து அந்த எட்ஜை வந்து டிசால்வ் பண்ணி சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இந்த டைம் வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வந்து ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னா, இந்த பெஞ்சை வந்து நம்ம நிறைய டைம் வந்து டூப்ளிகேட் பண்ணுவோம் நம்ம சீனில். அப்படி டூப்ளிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஜாமெட்ரி ஜாஸ்தியாக இருக்கனால ரெண்டர் டைம் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நான் சப்டிவிஷன் யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய வெர்டிசஸ் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஸ்பின் டூல் யூஸ் பண்ணுறப்போ அதில் வெர்டிசஸ் கூட கம்மி பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் டிஃபால்ட் அமௌண்ட்டில் வச்சிங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போல்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு ஆட் ஆன் யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல வந்து அந்த சீட்டு வந்து அந்த பைப்புக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சும்மா போல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து தனித்தனியாக இருக்குது. சேர்லேயும் சரி, இல்லை வந்து பெஞ்ச்லேயும் சரி. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும். மொத்தமாக தனித்தனியாக நம்ம மூவ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இருக்கிற மாடிஃபையர் எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணக்கப்புறம் எல்லா ஆப்ஜெக்ட்டையும் கொடுத்து Ctrl+J கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற மூலமாக நம்மளுக்கு எல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். தனித்தனியாக ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2 மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சேர்னா 0.75 மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நான் கூகுளில் பார்த்தேன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ரியல் வேர்ல்டு சைஸுக்கு வந்து மேட்ச் ஆனால் தான் நம்மளால் லைட்டிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால் ஸோ 2 ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து 0.75 இல்லை 0.8 மீட்டர்ஸ் அளவு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, கஷ்டமான பார்ட்டெல்லாம் முடிஞ்சு. இப்போ அதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஒரு டீச்சர்ஸ் டேபிளும் வந்து மாடல் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ரூம் கிரியேட் பண்ணுறோம். ரூம் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளேனுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஆட் பண்ணி அதை 4 எட்ஜஸையும் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரூம் ஆக்கியாச்சு. மேலே இருக்கிற ரூஃபையும் சைடில் இருக்கிற ஒரு பிளேனையும் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக செவுரு அப்படின்னா அது கொஞ்சம் டெப்த் இருக்கும். ஏன்னா எந்த செவருமே ஒரு தின் ஷீட் ஆஃப் பேப்பர் மாதிரி இருக்காது. அதனால் எல்லா சைடும் கிளிக் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு செவுரு மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்து லூப் கட் ஆட் பண்ணி 2 சைடும் வந்து பில்லர் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த சேரை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணலாம். நார்மலாக டூப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் டூப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஷிஃப்ட் அழுத்தி டி அழுத்தினா ஒரு டூப்ளிகேஷன். அடுத்து வந்து ஆல்ட் அழுத்தி டி அழுத்தினா ஒரு டூப்ளிகேஷன். நார்மலாக ஷிஃப்ட் அழுத்தி நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். அதுவே ஆல்ட் டி அழுத்தி டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் மட்டும் பேரண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே அதோட சில்ட்ரனாக இருக்கும். நம்ம எந்த சேஞ்சஸ் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் பண்ணாலும் அந்த டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸும் அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். இது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ரெண்டர் டைம் கூட டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்சஸ், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இல்லை. அதுவே ஷிஃப்ட் டி பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெமரியும் தனித்தனி ஆப்ஜெக்ட் டேட்டாவும் இருக்கும். ஸோ ஆல்டி வச்சு மொத்தமாக நான் டூப்ளிகேட் பண்ணக்கப்புறம் நான் ஒரு கேமரா ஆட் பண்ணி அந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபரன்சஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். இந்த இமேஜ் தான் வந்து நான் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் போர்டு ஆட் பண்ணுறேன். போர்டு ஆட் பண்ணி அதையவே டூப்ளிகேட் பண்ணி நோட்டீஸ் போர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே நோட்டீஸ் போர்டு ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் பெவல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் லைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே பிளேனில் வந்து நான் லூப் கட்ஸ் ஆட் பண்ணி டோர்வே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அந்த சைடில் இருக்கிற வால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லூப் கட்ஸ் வந்து வேணுங்கிற சைஸில் வந்து மேட்ச் பண்ணி ஒரு டோர்வேயோட ஹிஞ்ச் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வந்து டோர் இருக்கும். அதனால் அதே டோர்வே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் விண்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். க்ரியேட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேஸஸாக கிளிக் பண்ணி பி அழுத்தினோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து தனி ஆப்ஜெக்ட் ஆகிடும். அந்த இடத்துல வந்து நம்ம மிரரோ இல்லை வந்து வேறு ஒரு மெட்டீரியலோ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விண்டோஸும் பண்ணியிருக்கேன். நார்மலாக அந்த லூப் கட்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி பெவல் அப்ளை பண்ணியிருக்கேன். கிளாஸ் ரூமுக்கு வந்து விண்டோஸ் ஆட் பண்ணி அதை வந்து தனி மெட்டீரியலாக பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணேன். மேலே போஸ்டர்ஸ் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேபினட்ஸ், ஷெல்ஃப்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே புக்ஸ் இருக்கிற மாதிரி பின்னாடி கிளாஸ் ரூமில் வந்து லாக்கர்ஸ், மறுபடியும் புக்ஸ், எக்ஸ்ட்ரா பெஞ்சஸ் எல்லாம் ஆட் பண்ணேன். அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அசட்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ ரியலிசமாக நம்ம சீன் வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் மேலே சீலிங் லைட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக விண்டோஸ்க்கு வந்து கர்டைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக நம்ம டெக்ஸ்சரிங்குள்ளே போயிடலாம். டெக்ஸ்சரிங்கில் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாடல் பண்ணது வந்து பெஞ்ச் தான் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு அதுவே வந்து டெக்ஸ்சர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெஞ்சில் வந்து 3 லேயர் இருக்குது. இது வந்து ஒரே சிங்கிள் மெட்டீரியல் கிடையாது. மேலே இருக்கிற பார்ட் வந்து வுட்டாகவும், மிடில் இருக்கிறது வந்து மெட்டலாகவும், கீழே வந்து அந்த எல்லோ கலர் ரப்பர் பார்ட்டும் இருக்குது. நம்ம எப்படி வந்து இது ஒரே மெட்டீரியலை வந்து டெக்ஸ்சர் பண்ண அப்படின்னா அதை வந்து நம்ம தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பெஞ்சை கிளிக் பண்ணி ஒரு புது மெட்டீரியலை க்ரியேட் பண்ணிவிட்டு எடிட் மோட்குள்ளே போய் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வந்து தனியாக பிரிக்கணுமோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் வந்து மேலே இருக்க உடன் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து மெட்டீரியல்ஸ் டேபில் அசைன் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு ஒரு தனி மெட்டீரியலாக மாறிடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல் அந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மெட்டல் பார்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி
மறுபடியும் அசைன் கொடுத்தேன் அப்படின்னா மெட்டல் பார்ட்டில் எனக்கு ஒரு தனி மெட்டீரியல் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நம்ம இன்னொரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி ரப்பர் பார்ட்டை வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3மே தனித்தனி பார்ட்ஸாக இருக்கிறனால ஒரே மெட்டீரியலில் என்னால் 3 டைப் ஆஃப் டெக்ஸ்சரிங் வந்து பண்ண முடியும். மறுபடியும் எடிட் மோட்குள்ளே போய் நம்ம அந்த உட் பார்ட் கொடுத்து செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ரீஜியனை வந்து காமிக்கும். டெக்ஸ்சரிங்க்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா ஆம்பியன்ட் சிஜி, அதுக்கப்புறம் வந்து பாலிஹேவன். ஏன்னா அந்த 2 வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்புறம் மேக்ஸிமம் வந்து பாலிகான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். சர்ஃபேஸ் இம்பர்ஃபெக்ஷன் அதுக்கெல்லாம் வந்து பாலிகான் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் ஃபுல்லாக டெக்ஸ்சர் பண்ணக்கப்புறம் நான் என் சீன் வந்து பார்த்தேன். அது வந்து அவ்வளோக்கா வந்து அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா லைட்னிங் வந்து தப்பாக இருந்துச்சு. நிறைய ரீஜியனில் வந்து பிளாண்டாக இருந்துச்சு. லைட்னிங் ரொம்ப ஷார்ப்பாகவும் சில இடத்துல டார்க்காகவும் இருந்துச்சு. ஸோ எப்போயுமே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் டெக்ஸ்சர் பண்ணி அதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணோன்னா அது வந்து எப்போயுமே நல்லா இருக்காது. இந்த மாதிரி டைமில் நம்ம டிஸ்கரேஜ் ஆகாமல் என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே நம்ம ரெண்டர் வந்து பல மடங்கு வந்து குவாலிட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சன் லேம்ப் ஆட் பண்ணி அதோடய செட்டிங்ஸ் எல்லாம் வந்து அந்த விண்டோவிலேருந்து சன்ரைஸ் வந்து உள்ளே விழுகிற மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஃபாக் ஆட் பண்ணேன் பிரின்சிபல் வால்யூம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா லைட் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்புறம் வெளியே ஒரு ஸ்கை பிளேன் வந்து ஆட் பண்ணேன். ஏன்னா விண்டோவிலேருந்து நம்ம ரெண்டர் பண்ணும்போது விண்டோ வெளியே ரொம்ப பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்கை பிளேன் வந்து இம்போர்ட்டாஸ் இமேஜஸ் பிளேன் பண்ணி அதை வந்து விண்டோக்கு வெளியே வச்சுட்டேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து குறையிற மாதிரி இருந்துச்சு. இந்த போர்டு வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக வந்து ஸ்கூல் போர்ட்ஸில் வந்து ஒரு சாக் பீஸ் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும். ஸோ அந்த லேயரை வந்து டெபிக் பண்ணோம் அப்படின்னு மிக்ஸ் கலர் யூஸ் பண்ணி நாய்ஸ் டெக்ஸ்சரிங் யூஸ் பண்ணி அந்த ஒரு சாக் பீஸ் டெக்ஸ்சரை வந்து கொண்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெண்டரு இந்த ரெண்டரு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இதை வந்து நான் டாவின்சி ரிசால்வ்குள்ளே கொண்டு போய் கலர் கிரேடிங் பண்ணி ஃபிலிம் கிரைண்ட் வந்து ஆட் பண்ணேன். அது வந்து இன்னுமே வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து டிசைன் பண்ணல. ஏற்கனவே பிளெண்டர் வந்து தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி தான் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன்.